தமிழகத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் வாகன உற்பத்தி ஆலையை அமைக்கிறது டாடா மோட்டார்ஸ். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். $1 trillion எக்கானமி டாலர் அப்படிங்கிற இலக்கையை வைத்து தமிழ்நாடு அரசு பல்வேறு புதிய நிறுவனங்களை முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் தன்னுடைய நிறுவனத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 5,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. குறிப்பாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பிறகு தொடர்ந்து அவ்வப்போது இது போன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்ந்து கையெழுத்தாகி வந்தாலும் கூட இது அதிக அளவில் சுமார் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு புதிய தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலை அமைப்பதற்கான இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. இதில் நேரடியாக 5,000 பேருக்கும் மறைமுகமாக பலருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த நிறுவனம் என்பது ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக தமிழ்நாடு அரசு பார்க்கிறது. குறிப்பாக மோட்டார்ஸ் நிறுவனம் தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய வகையில் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்வதன் மூலமாக அதிக முதலீட்டை ஈர்க்கக்கான அனைத்து நடவடிக்கைகளும் செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. நந்தா, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.